இந்த வீடியோவில் நம்ம நம்பிக்கை பொருள் பற்றி பார்க்கலாம். நம்பிக்கை பொருள் இதனை எழுதியவர் நாற்கவிராசா நம்பி. இவர் 12ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் வாழ்ந்தவர். சமண சமயத்தவரான இவர் ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, பித்தார கவி என்னும் 4 கவிகளையும் திறமையாக பாட வல்லவர் என்பதால் இவருக்கு நாற்கவிராசர் என்னும் சிறப்பு பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் தமிழ், வடமொழி ஆகிய 2 மொழிகளிலும் வல்லவராக இருந்தார். நூலமைப்பு தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல். 5 இயல்கள் கொண்டது. 252 நூற்பாக்கள் உள்ளன. அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிவியல் என்னும் 5 இயல்களில் கிளவி, தொகை, வகை, விரி என நூற்பாக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. தோழி என்பவள் செவிலியின் மகள், செவிலி என்பவள் நற்றாயின் தோழி, நற்றாய் தலைமகளை ஈன்ற தாய், தலைமகளை வளர்த்தவர் செவிலித்தாய் என்பனவும் கைக்கிளை, பெருந்திணை, கைகோள் வகை, பகற்குறி, இரவுக்குறி அவற்றை குறிக்கும் உரிமை, பாங்கி, மதி, உடன்பாடு ஆகிய செய்திகளையும் இந்நூல் எடுத்தியம்புகிறது. நன்றி. இந்த வீடியோவில் தெரியல. நன்றி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனா சப்போஸ் நான் எதனா மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னால் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி.